ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங்கில் இருக்கிற மார்க்கெட் டைப்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் மொத்தம் 4 மார்க்கெட் டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1 ஸ்டாக். ஒரு கம்பெனியில் நாம் ஷேரை வாங்குறோன்னா அந்த கம்பெனியில் நமக்குன்னு ஒரு ஓனர்ஷிப் இருக்கிற மாதிரி அர்த்தம். அந்த கம்பெனியில் ஷேரை வச்சிருக்கிறப்போ அந்த கம்பெனி க்ரோத் ஆகிறப்ப நாமளும் சேர்ந்து க்ரோத் ஆகலாம். நம்பர் 2 ஃபோரெக்ஸ். ஒரே நேரத்தில் 2 கரன்சி பேரை மதிப்பீடு செஞ்சோன்னா அதுதான் ஃபோரெக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜேபிஒய் யூஎஸ்டி பார்க்கலாம். இந்த கரன்சி பேரில் ஏற்படுற இந்த சேஞ்சஸ் பொறுத்து தான் நமக்கு லாபம் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3 கமோடிட்டி. இந்த கமோடிட்டி ஒரு பிசிக்கல் அசெட் மாதிரி எல்லாராலையுமே இதை பார்க்குறாங்க. இதுல முக்கியமா இந்த பொருளை வச்சு இந்த ட்ரேடிங்கிறதே நடக்குது. ஒரு நாட்டோட எக்கனாமிக் நிலையையே இதுல பிரதிபலிக்கிற ஒரு வகையில் இந்த ட்ரேடுங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா எனர்ஜி, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், மெட்டல், அதாவது கோல்டு, சில்வர் மாதிரியான பொருள். நம்பர் 4 கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். இது டிஜிட்டல் அசெட் மாதிரி எல்லாருமே இதை பார்க்குறாங்க. இதை எந்த ஒரு மத்திய அமைப்புமே இதை கட்டுப்படுத்தாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா பிட்காயின், ஈத்தீரியம். இந்த கரன்சிலாம் மற்றவங்களால ட்ரஸ்டபிள் அண்டு சேஃப்டின்னு இதை எழுதுறாங்க. ஆனால் இதில் வொலாட்டிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இதோட மதிப்பு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது அதிக ரிஸ்க்கும் அதிக ரிவார்டும் எப்போதுமே இருக்கும்.